ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1709வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8 பத்துக்கள், 80 திருமொழிகள், 800 பாடல்கள், பாசுரங்கள் ஆகியவற்றை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இனி 9ஆம் பத்திற்குள் நுழைய வேண்டும். அது பற்றிய ஒரு சிறு முன்னுரையை இப்பொழுது அனுபவிக்கலாம். திருமங்கையாழ்வார் உடைய வரலாற்றினை சுருக்கமாக ஒரு முறை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். திருமங்கையாழ்வார் திருவாலி திருநாட்டில் திருக்குறையனூரில் திருமாலின் சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாக அவதரித்தவர். இவரது இயற்பெயர் நீலன். சோழ அரசனின் படைத்தலைவராக பணியாற்றிய இவரது வலிமையையும் திறமையையும் பாராட்டி ஆலி நாட்டை தந்து திருவாலியை தலைநகராக கொண்ட ஆலி நாட்டை தந்து திருமங்கை நகரை தலைநகராக்கி இவருக்கும் பரகாலன் என்ற பட்டமும் தந்தான் சோழ மன்னன். நீலன் குமுதவல்லி என்ற மங்கையை மணந்து கொள்ள விரும்பினார். திருமணத்திற்காக அவளது நிபந்தனைகளின்படி பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் 1008 வைணவ அடியார்களுக்கு உணவு படைக்கவும் உடன்பட்டார். பின் அவளை மணம் புரிந்து திருமங்கை ஆழ்வார் ஆனார். கலியன், கலிகன்றி முதலியனவ அல்லாமல் அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், பரகாலன், இருந்தமிழ் நூற்புலவன், அடியவர்க்கு அடியான் போன்ற பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டன. அன்னதானத்தில் அத்தனை பொருளும் அழிவுற்றதால் சோழ நாட்டிற்கான பகுதி, அதாவது திரை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த திரைப்பணத்தை செலுத்த தவறினார் ஆழ்வார். சினம் கொண்ட சோழன் இவரை தந்திரமாக சிறை செய்தான். பின்னர் காஞ்சி வரதராஜர் அருளால் வேகவதி நதிக்கரையில் புதையல் பெற்று சோழனின் பங்கு பணத்தை செலுத்தினார் நீலன். அவரது பெருமையறிந்த சோழன் அதனை திருப்பி தந்து தொடர்ந்து அன்னதானம் செய்யுமாறு கூறினான். பின்னரும் கூட தினம் 1008 வைணவர்களுக்கு அன்னதானம் செய்வதென்பது லேசான காரியமா? ஆகவே பணப்பற்றாக்குறை மிகுந்ததால் அடியார்களுக்கு அமுது அளிக்க இவர் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தார். ஒருமுறை திருமண கூட்டத்தில் மணமகனாய் வந்த மாதவனிடமே கொள்ளையடித்தார். மணமகனின் கால் மெட்டியை பல்லால் கடித்து இழுக்க மணமகனும் நம் கலியனோ என்று கேட்டார். கொள்ளையடித்த மூட்டையை தூக்க இயலாமல் போகவே திருமங்கையாழ்வார் மணமகனிடம் என்ன மந்திரம் செய்தாய் என்று கேட்டார். மணமகனாய் வந்த மாலவன் திருமங்கையாழ்வாருக்கு 8 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்தார். உபதேசம் பெற்ற ஆழ்வார் பரந்தாமன் புகழ் பாடும் பாசுரங்கள் 1000ற்கும் மேல் பாடியருளினார். இவர் அருளிய பாடல்கள், பாசுரங்கள்: பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள், திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள், திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்கள், திருவழுகூற்றிருக்கை 1 பாசுரம், சிறிய திருமடல் 40 பாசுரங்கள் அல்லது 40 கன்னிகள், பெரிய திருமடல் 78 பாசுரங்கள் அல்லது 78 கன்னிகள், மொத்தம் 1253 பாசுரங்கள் இவர் பாடியவை. பெரிய திருமொழியில் பாடப்பட்ட திவ்ய தேசங்கள் 80. திருமங்கையாழ்வார் தமது ஆன்மாவை வெயிலிலே வைத்து உடம்பை நிழலிலே வைத்து பல்லாண்டு வாழ்ந்தவராவார். ஆன்மாவை வெயிலிலே வைப்பது என்பது இறைவனிடம் தொடக்கம் முதலே ஈடுபடாமல் இருப்பதாகும். வெயிலிலே வைப்பது
உடம்பினை நிழலிலே வைப்பது, சுகத்திலே வைப்பது, நீண்ட நெடுங்காலமாக சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அதுவே வாழ்க்கை தொழிலாக கொண்டிருப்பதாகும். ஆனால் இறைவனே நிலை பேருடைய உண்மையான நிழல் அல்லவா? அந்த எம்பெருமான் என்ன நினைத்தானாம்? இந்த ஆழ்வார் தம் கண்களால் காணும் செய்திகளை தாண்டி, பொருள்களை தாண்டி நம்மை பற்றி தெரியாமல் இருக்கிறார். இவரது நிலை இது என்பதால் நம்மையும் இந்த உலகில் உள்ள அனுபவிக்கத்தக்க நுகர்வு பொருள்களைப் போல இவர் கண்களுக்கு இலக்காக்கினால் நம்மை இவர் விரும்பாமல் இருக்க மாட்டார் அல்லவா என்று தம் திருவுள்ளத்திலே கொண்டு உகந்தருளின நிலங்களாகிய திருக்கோயில்களிலே, திவ்ய தேசங்களிலே வந்து அருகிலே இருந்து இந்த ஆழ்வாரை தம்மை காணுமாறு செய்து, தன்னை விட்டுவிட்டு இவரால் இனி செயல்பட இயலாது என்ற நிலையை அவருக்கு உண்டாக்கி, இவரை தன்னை அனுபவிக்க செய்து, இந்த நில உலகில் இருக்கும் பொழுதே இவர் பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகளின் இயல்புகளை உடையவராகும்படி செய்து, பின்னர் பரமபதத்தை அடையும் வாய்ப்பினையும் இவருக்கு, திருமங்கை ஆழ்வாருக்கு அருளினான் என்ற செய்தியை நாம் ஏற்கனவே இந்த பெரிய திருமொழி அனுபவத்தின் தொடக்கத்திலேயே அறிந்தோம் என்பதை நினைவில் கொள்க. பெரிய திருமொழியிலே கூறப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? திருமாலே முழுமுதற் கடவுள், திருமால் உலகு படைத்தமை, திருமால் எல்லா உலகும் உண்டமை, திருமால் உலகுகளை உண்டு உமிழ்ந்தவை, ஆலிலையில் பள்ளி கொண்டமை, திருமால் ஐம்பூதங்களாகவும் ஏனையவாகவும் உள்ளமை, பிரம்மன் தாதை, திருமால் பிரம்மனின் தந்தை, திருமால் மூவரில் முதல்வனாதல், அரணும் அயனும் வியத்தல், பார்க்கடல் கடைதல், எம்பெருமானும் சிவனும், திருமாலும் வேதமும், திருமால் பேர் ஆயிரமுடைய பெருமாள், திருமாலுக்கு ஈசன் என்ற பெயர்கள், திருமாலும் பிராட்டியரும், திருமால் அவதாரங்கள், அவற்றில் செய்த சிறப்பான செயல்கள், கிருஷ்ணாவதார லீலைகள், நர நாராயணன், எம்பெருமானது திவ்ய ஆயுதங்கள், திருமாலும் பார்க்கடலும், பாம்பனை, கருடன், திருத்துழாய், ஊழிதோறும் வேறுபடும் நிறங்கள், எம்பெருமானை யானை என்று சொன்னது, எம்பெருமானை மலரிட்டு வழிபடல், திருமால் கஜேந்திரனை காத்தது, எம்பெருமான் திருமேனி உறுப்புகள் பற்றிய சிறப்புகள், எம்பெருமானின் மேனி நிறம், எம்பெருமானின் சுவை இன்ன பிறவுமாகும். அயர்வரும் அமரர்கள் அதிபதியால் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுள் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடி எனத் தொடங்கி முதல் திருமொழியிலே தமக்கு திருமந்திரம் லபித்தபடியை பேசி, அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்து, திருமந்திரார்த்தத்திற்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலே சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று உள்ளத்தால் எண்ணி திருமந்திரத்தை வெளியிட்டருளின எம்பெருமான் எழுந்தருளி இருக்குமிடமான பத்ரீகாசிரமத்தை தேடி வடக்கே எழுந்தருளினார் திருமங்கை ஆழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இழும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன். ஓடி உய்வது ஒரு பொருளால் உணர்வு எனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன். நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பெரிய திருமொழியை நாராயணா என்ற நாமமே அனைத்தையும் தரவல்லது என்று உணர்ந்து பெரிய திருமந்திரத்தின் மகிமையை முதல் திருமொழியில் பாடி துவக்கினார் ஆழ்வார். இந்த திருமொழியிலேயே திருக்குடந்தையையும் தஞ்சை மாமணி கோயிலையும் தனிப்பாடல்களால் மங்களாசாசனம் செய்தார். பின்னர் அடுத்த திருமொழியிலிருந்து, அதாவது முதல் 10 2ஆம் திருமொழியிலிருந்து வரிசையாக வடக்கிலிருந்து திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்கி 91வது திருமொழி முடிய திருத்தலங்களை பாடினார்.
இமயமலையில் உள்ள திருப்பிருதி என்னும் திருத்தலத்தில் தொடங்கி முதலில் வடநாட்டு திருத்தலங்களையும் அடுத்து தொண்டை நாட்டு திருத்தலங்களையும் பின்னர் மிகுதியாக சோழ நாட்டு திருத்தலங்களையும் அடுத்து பாண்டி நாட்டு திருத்தலங்களையும் இடையே அருகிலுள்ள மலைநாட்டு திருத்தலங்களையும் பற்றிய திருமொழிகள் வரிசையாக 2 முதல் 91 திருமொழி முடிய கொண்டிருக்கிறது பெரிய திருமொழி. அதிலே இதுவரை நாம் 7 பத்துகள் 70 திருமொழிகள் 700 மன்னிக்க வேண்டும், நாம் 8 பத்துகள் 80 திருமொழிகள் 800 பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பாசுரங்களின் வாயிலாக நாம் அனுபவித்துள்ள ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தருளிய திருத்தலங்களாவன. முதல் பத்திலே திருப்பிருதி, திருவதரி, பத்ரிகாசிரமம், திருச்சாள கிராமம், நைமிசாரண்யம், சிங்கவேள் குன்றம் அதாவது அகோபிலம், திருவேங்கடத்தை பற்றி திருப்பதியை பற்றி 4 திருமொழிகள் 40 பாசுரங்கள். பின்னர் தொடர்ந்து 2ஆம் பத்திலே திருவள்ளூர் என்று சொல்லப்படக்கூடிய எவ்வள்ளூர், திருவல்லிக்கேணி, திருநீர்மலை, திருக்கடல் மல்லை தலசயனம் 20 பாடல்கள், திருவிடவெந்தை, திரு அட்டபுயகரம், திருப்பரமேஸ்வர விண்ணகரம், திருக்கோவலூர், திருவையந்திரபுரம், தில்லை திருச்சித்திரகூடம் அதாவது சிதம்பரம் அது பற்றிய 2 திருமொழிகளிலே, காளிச்சீராம விண்ணகரம் சீர்காழி, திருவாலியை பற்றி 3 திருமொழிகளிலே, திருநாங்கூர் மணிமாடக் கோயில். ஆக இப்படி வரிசையாக திவ்ய தேசங்களை பாடி வருகிறார். திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் 11. அவற்றை 3:8 முதல் மணிமாடக் கோயில், வைகுந்த விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், திருத்தேவனார் தொகை, திருவன்புருடோத்தமம், செம்பன் செய் கோயில், திருத்தெற்றியம்பலம், திருமணிக்கூடம், திருக்காவளம்பாடி, திருவெள்ளக்குளம் அதாவது அண்ணன் கோயில், திருப்பார்த்தன் பள்ளி என்று இந்த நாங்கூர் திவ்ய தேசங்கள் 11 அவற்றையும் மங்களாசாசனம் செய்தார் 4ஆம் பத்திலே 3-4 பத்துகளிலே. 4ஆம் பத்திலே தொடர்ந்து இந்தளூர் மாயவரத்தை பற்றியும் திருவெள்ளியங்குடியையும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதன் பின் 5ஆம் பத்திலே திருப்புள்ளம்போதங்குடி, திருக்குடலூர், திருவள்ளரை, திருவரங்கம் பற்றிய 5 திருமொழிகள், திருப்பேர் நகர், திருநந்திபுர விண்ணகரம் என மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அடுத்து 6ஆம் பத்திலே முதல் 3 திருமொழிகளாலே திருவிண்ணகர் உப்பிலியப்பன் கோயிலை மங்களாசாசனம் செய்தார். பின்னர் திருநறையூர் நாச்சியார் கோயில் பற்றிய ஒரு 10 திருமொழிகள் 100 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார். அது 7ஆம் பத்தின் 3ஆம் திருமொழி வரை அமைந்திருக்கிறது. 7ஆம் பத்தின் 4ஆம் திருமொழி திருச்சேரை, அடுத்து திருவழுந்தூரை பற்றி 4 திருமொழிகள், சிறுபுலியூர் சலசயனம், திருக்கண்ணமங்கை ஆகிய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதன் பின்னர் சென்ற 8ஆம் பத்து முழுக்க 10 திருமொழிகளும் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்த பாசுரங்கள். அவற்றைத்தான் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். ஆக முதல் 8 பத்துக்களிலே 45 திவ்ய திருத்தலங்களின் மங்களாசாசனத்தை முழு திருமொழிகளில் அனுபவித்திருக்கிறோம். இவை தவிர திருவாய்ப்பாடி, திருக்கச்சி, திருக்கரம்பலூர், திருக்குடந்தை, தஞ்சை மாமணி கோயில், திருத்தன்கால், திருப்பாடகம், திருமெய்யம், திருக்குறுங்குடி, துவாரகை, திருநாவாய், திருக்கரம்பலூர், ஊரகம், கச்சி, கல்வனூர், திருப்புட்குழி, திருப்பார்கடல், வடமதுரை ஆகிய திருத்தலங்களை தனிப்பாடல்கள் மூலம், அதாவது முழு திருமொழிகளாக இல்லாமல் ஒரு சில பாடல்கள் தனிப்பாடல்கள் மூலமும் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறதை அனுபவித்திருக்கிறோம். இனி இந்த 9ஆம் பத்திலே அடுத்து வரக்கூடிய நாம் அனுபவிக்க இருக்கும் 9ஆம் பத்திலே முழுமையாக திருக்கண்ணங்குடி, திருநாகை, திருப்புல்லானி 2 திருமொழிகள், திருக்குறுங்குடி 2 திருமொழிகள், திருவல்லவாள், திருமாலிருஞ்சோலை 2 திருமொழிகள், திருக்கோட்டியூர் முதலிய திவ்ய தேசங்களையும் அங்கே
உகந்து எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானையும் ஆழ்வார் செய்யும் மங்களாசாசனத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அனைத்துமே அற்புதமான பாசுரங்கள், ஆழ்ந்து அனுபவிக்கலாம். மாலை தனியே வழிபறிக்க வேணுமென்று கோலி பதிவிருந்த கொற்றவனே, வேலை அணைத்து அருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து என்று பெரியஜியர் மணவாள மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை பற்றி கூறியிருக்கிறார். மாலை தனியே, திருமாலை தனியே, அவன் தனியே வரும்போது வழிமறித்து வழிப்பறி செய்ய வேண்டும் என்று கோலிப்பதிவிருந்த கொற்றவனே, மாலை தனியே வழிபறிக்க வேணும் என்று கோலி என்றால் விரும்பி பதிவிருந்த கொற்றவனே, வேலை அணைத்து அருளும் கையால், எப்பொழுதும் வேலை கொண்டிருப்பவன் திருமங்கையாழ்வார் மன்னன் அல்லவா, அதனாலே அவர் வேல் பிடித்த கை, வேலை அணைத்து அருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. நம்முடைய பெரியஜியர் மணவாள மாமுனிகள் அவருடைய செயல்களுக்கு திருமங்கையாழ்வாரின் அருளை கோரினார். நாமும் நமது இந்த பெரிய திருமொழி அனுபவத்தை தொடர்ந்து நல்ல முறையிலே நிறைவு செய்ய அவருடைய அருளை வேண்டி தொடரலாம். நாளை அடுத்து 9ஆம் பத்தினுடைய முதல் திருமொழிக்கான முன்னுரையை நாளை அனுபவிக்கலாம். அதுவரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.